வணக்கம். தினமலர்.com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். ஆந்திராவில் எக்ஸ்பிரஸ் ரயிலில் பயங்கர தீ விபத்து, 26 பயணிகள் உடல் கருகி பலி. டெல்லி முதல்வராக அரவிந்த் கெஜ்ரிவால் பதவியேற்பு, ஊழலை அறவே ஒழிக்க சபதம். கூடங்குளத்தில் 68 கோடி செலவில் கூட்டு குடிநீர் திட்டம், நிதி ஒதுக்கீடு செய்து முதல்வர் ஜெயலலிதா உத்தரவு. விரிவான செய்திகள். பெங்களூரில் இருந்து மகாராஷ்டிர மாநிலம் நன்டெட் புறப்பட்ட எக்ஸ்பிரஸ் ரயில் ஆந்திர மாநிலம் அனந்த்பூர் அருகே சென்று கொண்டிருந்த போது சனிக்கிழமை அன்று அதிகாலை 3:20 மணிக்கு ஏற்பட்ட தீ விபத்தில் 26 பேர் உடல் கருகி பலியாகினர். கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் இருந்து வெள்ளிக்கிழமை இரவு 10:45 மணிக்கு மகாராஷ்டிர மாநிலம் நன்டெட் செல்லும் எக்ஸ்பிரஸ் ரயில் புறப்பட்டது. சனிக்கிழமை அதிகாலை 3:20 மணிக்கு ஆந்திர மாநிலம் அனந்த்பூர் அருகே உள்ள கொத்சேரு பகுதியில் சென்று கொண்டிருந்த போது ரயிலின் B1 AC பெட்டியில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டது. அப்போது சிலர் அபாய சங்கிலியை பிடித்து இழுத்தனர். தீ பரவியதை அடுத்து பெட்டியில் இருந்த 64 பேரில் பெரும்பாலானோர் அதிலிருந்து குதித்து உயிர் தப்ப முயன்றனர். ஆனாலும் பெட்டிக்குள் சிக்கிக் கொண்டவர்களில் 2 குழந்தைகள் உட்பட 26 பேர் உடல் கருகி பலியாகினர். பலியானோரின் உடல்கள் அடையாளம் காண முடியாத அளவுக்கு கருகி உருக்குலைந்து போனது. இதனால் DNA பரிசோதனைக்கு பிறகே அடையாளம் காண முடியும் என்ற நிலை ஏற்பட்டுள்ளது. சனிக்கிழமை காலை 11 மணி வரை 26 உடல்கள் மீட்கப்பட்டன. சம்பவ இடத்தில் ஆந்திர வருவாய்த்துறை அமைச்சர் ரகுவீர ரெட்டி, அனந்தபூர் MP அனந்த வெங்கடராம ரெட்டி மற்றும் உயர் அதிகாரிகள் மீட்பு பணியை துரிதப்படுத்தினர். ரயில் பெட்டியின் பேட்டரியில் ஏற்பட்ட மின்கசிவே விபத்துக்கு காரணம் என்று முதல்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இந்த பயங்கர விபத்தில் 40 பேர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினாலும் அவர்களில் பலர் படுகாயமடைந்துள்ளனர். முழுமையான மீட்பு பணிகளுக்கு பிறகே உயிரிழந்தோரின் முழு விவரமும் தெரியவரும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. காயமடைந்தவர்கள் அனந்த்பூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த விபத்து தொடர்பாக உதவி எண்களை நிர்வாகம் அறிவித்துள்ளது. ஹைதராபாத்தில் 04023310680 என்ற எண்ணிலும், பெங்களூருவில் 08022354108 மற்றும் 22259271 என்ற எண்களில் தொடர்பு கொண்டு தகவல் பெறலாம். உயிரிழந்தோர் குடும்பத்தினருக்கு 5 லட்சம் ரூபாயும் காயமடைந்தோருக்கு 50,000 ரூபாயும் நிவாரண உதவி அறிவித்துள்ள மத்திய ரயில்வே அமைச்சர் மல்லிகார்ஜுன கார்கே விபத்து நடந்த இடத்துக்கு புறப்பட்டுள்ளார். விபத்து குறித்த தகவல் அறிந்ததும் கடும் அதிர்ச்சியடைந்த பிரதமர் மன்மோகன் சிங் உயிரிழந்தவர்களின் குடும்பத்துக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். விபத்து காரணமாக அனந்தபூர் மார்க்கத்தில் ரயில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. விபத்தில் சிக்கிய ரயில் பெட்டி அப்புறப்படுத்தப்பட்டு பெங்களூர் நன்டெட் எக்ஸ்பிரஸ் ரயில் காலை 7 மணியளவில் அங்கிருந்து புறப்பட்டு சென்றது. அதன் பிறகு ரயில் போக்குவரத்தில் இயல்பு நிலை திரும்பியது. மக்களின் பெரும் எதிர்பார்ப்புடன் டெல்லியின் முதல் இளம் முதல்வராக 45 வயது அரவிந்த் கெஜ்ரிவால் பதவியேற்றார். அவருடன் பதவியேற்ற 6 அமைச்சர்களுக்கும் கவர்னர் நஜீப் ஜங் பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். டெல்லி சட்டசபை தேர்தலில் 28 இடங்களில் வெற்றி பெற்ற ஆம் ஆத்மி கட்சி காங்கிரஸ் கட்சி வெளியிலிருந்து அளிக்கும் ஆதரவுடன் ஆட்சி அமைக்க முன்வந்தது. கட்சி துவக்கிய ஓராண்டிலேயே டெல்லியில் ஆட்சியை பிடித்து ஆம் ஆத்மி கட்சி சாதனை படைத்துள்ளது. டெல்லி மக்களின் பெரும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் முதல்வராக அரவிந்த் கெஜ்ரிவால் சனிக்கிழமையன்று பதவியேற்றார். முன்னதாக ஏற்கனவே அவர் அறிவித்தபடி தனது வீட்டிலிருந்து கௌசாம்பி மெட்ரோ ரயில் நிலையத்துக்கு சென்றார். அவருடன் குடும்பத்தினரும் சென்றனர். அங்கு ஏற்கனவே மக்களும் ஆம் ஆத்மி கட்சியினரும் குழுமி இருந்தனர். கடும் நெரிசலுக்கு மத்தியில் ரயிலில் தனது கட்சியினர் மற்றும் தன்னுடன் பதவியேற்கும் அமைச்சர்களுடன் ராம்லீலா மைதானம் நோக்கி கெஜ்ரிவால் பயணித்தார். பாரக்கம்பா சாலை ரயில் நிலையத்தில் இறங்கி அங்கிருந்து ராம்லீலா மைதானத்துக்கு கெஜ்ரிவால் சென்றார். VIP கலாச்சாரத்தை ஒழிப்போம் என்ற கோஷத்துடன் தேர்தலை சந்தித்த கெஜ்ரிவால் பதவியேற்பு விழாவில் யாரும் VIPக்கள் இல்லை, எல்லோரும் சாதாரண மக்களே என்று அறிவித்திருந்தார். இதனால் கெஜ்ரிவால் குடும்பத்தினர் உள்பட யாரும் VIP பாஸ் இல்லாமல் சாதாரண மக்களைப் போலவே விழா மைதானத்துக்கு வந்தனர். மைதானத்தில் திரண்டிருந்த 1 லட்சத்துக்கும் மேற்பட்டோரின் வாழ்த்து கோஷத்துடன் டெல்லி முதல்வராக அரவிந்த் கெஜ்ரிவால் பதவியேற்றார். அவருடன் மணிஷ் சிசோடியா, சோம்நாத் பாரதி, ராக்கி பிர்லா, சத்யேந்திர ஜெயின், சௌரப் பரத்வாஜ், கிரிஷ் சோனி ஆகிய 6 அமைச்சர்கள் பதவியேற்றனர். அனைவருக்கும் டெல்லி கவர்னர் நஜீப் ஜங் பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். அப்போது உணர்ச்சி வசத்துடன் பேசிய கெஜ்ரிவால், அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக நாம் இங்கு வரவில்லை, நாட்டுக்கு சேவையாற்றவே வந்துள்ளோம். நாம் எப்போதும் அராஜகமாக செயல்பட்டு விடக்கூடாது என்று கட்சியினருக்கு அறிவுறுத்தினார்.
தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றும் நோக்கத்தில் இனி யாரும் லஞ்சம் கொடுக்க மாட்டோம், வாங்க மாட்டோம் என்ற உறுதி ஏற்க வேண்டும் என்று மக்களுக்கு அழைப்பு விடுத்தார். யாராவது லஞ்சம் கேட்டால் எங்களிடம் சொல்லுங்கள், அவர்களை கையும் களவுமாக பிடிக்கிறோம் என்று கூறிய கெஜ்ரிவால் அழுக்கு நிறைந்த அரசியலுக்கு செல்லக்கூடாது என்று அண்ணா ஹசாரே கூறியதாகவும், ஆனால் அரசியலில் உள்ள அழுக்குகளை அகற்றவே தாங்கள் அரசியலுக்கு வந்ததாக அவரிடம் கூறியதாகவும் அப்போது கெஜ்ரிவால் தெரிவித்தார். பதவியேற்பை தொடர்ந்து அமைச்சர்களுடன் ராஜ்காட் சென்ற அரவிந்த் கெஜ்ரிவால் மகாத்மா காந்தி சமாதியில் மலரஞ்சலி செலுத்தினார். அதைத் தொடர்ந்து உடனே பணிகளை கவனிக்க துவங்கினார். டெல்லி முதல்வராக பதவியேற்றுள்ள அரவிந்த் கெஜ்ரிவால் சிறப்பாக பணியாற்றுவார் என்று காந்தியவாதி அண்ணா ஹசாரே நம்பிக்கை தெரிவித்துள்ளார். காந்தியவாதி அண்ணா ஹசாரேவின் லோக்பால் போரில் பங்கேற்றதன் மூலம் அதன் தொடர்ச்சியாக அரசியல் கட்சியை துவக்கிய அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லியில் ஓராண்டிலேயே பெரும் மக்கள் செல்வாக்குடன் ஆட்சிக்கு வந்துள்ளார். தனது பதவியேற்பு விழாவில் அண்ணா ஹசாரே மற்றும் கிரண் பேடியை பங்கேற்கும்படி அழைப்பு விடுத்த கெஜ்ரிவால் அதற்காக பல்வேறு முயற்சிகளையும் மேற்கொண்டார். ஆனால் உடல் நலம் சரியில்லை என்று கூறி விழாவில் ஹசாரே பங்கேற்கவில்லை. ஆனால் கெஜ்ரிவாலுக்கு வாழ்த்து தெரிவித்து கடிதம் அனுப்பியிருந்தார். பின்னர் இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அண்ணா ஹசாரே பல ஆண்டுகளாக தங்களுடன் கெஜ்ரிவால் பணியாற்றியுள்ளதாகவும், எனவே அவர் முதல்வராக சிறப்பாக பணியாற்றுவார் என்ற நம்பிக்கை உள்ளதாகவும் கூறினார். கூடங்குளம் கூட்டு குடிநீர் திட்டத்தை செயல்படுத்த 68 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து முதல்வர் ஜெயலலிதா உத்தரவிட்டுள்ளார். தமிழக அரசு வெளியிட்ட செய்திக்குறிப்பில் கூடங்குளம் கூட்டு குடிநீர் திட்டத்தை 68 கோடியே 10 லட்சம் ரூபாய் செலவில் செயல்படுத்த முதல்வர் ஜெயலலிதா நிதி ஒதுக்கீடு செய்து உத்தரவிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூடங்குளம் அணுமின் நிலையத்தை சுற்றியுள்ள ராதாபுரம் மற்றும் வள்ளியூர் ஊராட்சி ஒன்றியங்களுக்கு உட்பட்ட கூடங்குளம் மற்றும் 12 கிராம ஊராட்சிகளில் உள்ள 100 ஊரக குடியிருப்புகளில் வசிக்கும் மக்களுக்கு தாமிரபரணி ஆற்று நீரை ஆதாரமாக கொண்டு இந்த கூட்டு குடிநீர் திட்டம் செயல்படுத்தப்படும். இந்த கிராமங்களை சேர்ந்தவர்களுக்கு நாளொன்றுக்கு 55 லிட்டர் தண்ணீர் கிடைப்பது உறுதி செய்யப்படும் என்று அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காங்கிரஸ் கட்சியின் தவறுகளை சுட்டிக்காட்டும் அதே நேரத்தில் மற்றவர்களின் குறைகளையும் பார்க்க வேண்டும் என்று ஊடகங்களுக்கு சோனியா வேண்டுகோள் விடுத்துள்ளார். காங்கிரஸ் கட்சியின் 128வது ஆண்டு துவக்க விழா நிகழ்ச்சி டெல்லியில் நடந்தது. இதில் கட்சித் தலைவர் சோனியா உள்ளிட்ட தலைவர்கள் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சோனியா, காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் தலைமையில் வெள்ளியன்று நடந்த காங்கிரஸ் முதல்வர்கள் கூட்டத்தில் லோக் ஆயுக்தா சட்டத்தை எல்லா மாநிலங்களிலும் அமல்படுத்துவதாக முடிவு எடுக்கப்பட்டதாகவும், இந்த சட்டத்தின் மூலம் ஊழலை ஒழிக்க முடியும் என்றும் கூறினார். பல்வேறு பிரச்சனைகளில் காங்கிரஸ் தவறுகளை சுட்டிக்காட்டும் அதே நேரத்தில் பிறரது குறைகளையும் ஊடகங்கள் கவனிக்க வேண்டும் என்றும் சோனியா கூறினார். Look at us by all means and point out our mistakes, but do look at others also. வரும் லோக்சபா தேர்தல் காங்கிரஸ் கட்சிக்கு மிக பெரும் சவாலாக இருந்தாலும் ஒற்றுமையுடன் எதிர்கொண்டு வெற்றி கொள்வோம் என்றும் சோனியா கூறினார். தமிழகம் உள்ளிட்ட காங்கிரஸ் ஆட்சி செய்யாத மாநிலங்களிலும் லோக் ஆயுக்தா சட்டம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று தமிழக காங்கிரஸ் தலைவர் ஞானதேசிகன் கூறியுள்ளார். காங்கிரஸ் கட்சியின் 129வது ஆண்டு துவக்க விழா சென்னையில் உள்ள தமிழக காங்கிரஸ் தலைமையகமான சத்தியமூர்த்தி பவனில் கொண்டாடப்பட்டது. விழாவில் தமிழக காங்கிரஸ் தலைவர் ஞானதேசிகன் கலந்து கொண்டு கொடியேற்றி இனிப்புகள் வழங்கினார். இதைத் தொடர்ந்து காங்கிரஸ் கமிட்டியின் 20 அம்ச செயல் திட்டங்கள் செயல்படுத்துவது குறித்து காங்கிரசார் உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஞானதேசிகன், காங்கிரஸ் ஆளும் மாநிலங்களில் பிப்ரவரி 28ஆம் தேதிக்குள் லோக் ஆயுக்தா சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என ராகுல் கூறியிருப்பதை சுட்டிக்காட்டினார். தமிழகம் உள்ளிட்ட காங்கிரஸ் ஆட்சி செய்யாத மாநிலங்களிலும் லோக் ஆயுக்தா சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என எதிர்பார்ப்பதாகவும் அவர் தெரிவித்தார். காங்கிரஸ் ஆளுகிற மாநிலம் முழுவதும் நேற்று முதலமைச்சர்கள் கூட்டம் காங்கிரஸ் கட்சியின் துணைத் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் கூட்டி அதில் எடுக்கப்பட்ட முடிவுகள் பிப்ரவரி 28க்குள் இந்த சட்டம் காங்கிரஸ் ஆளுகிற மாநிலங்களிலே வர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலங்களிலும் இது நிறைவேற வேண்டும். இலங்கை அதிகாரிகள், மத்திய மாநில அரசு அதிகாரிகள், இருநாட்டு மீனவர்கள் நடத்தும் பேச்சுவார்த்தையின் போது நிரந்தர தீர்வு வரும் என எதிர்பார்ப்பதாகவும் ஞானதேசிகன் கூறினார். காங்கிரஸ் தேசிய அளவிலும் தமிழகத்திலும் தனிமைப்படுத்தப்பட்டதற்கு மத்திய அமைச்சர் சிதம்பரம் முக்கிய காரணம் என பாரதிய ஜனதா மாநில தலைவர் பொன் ராதாகிருஷ்ணன் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் சனிக்கிழமை அன்று செய்தியாளர்களை சந்தித்த பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் பொன் ராதாகிருஷ்ணன், கோத்ரா சம்பவம் குறித்து இன்னமும் சொல்லும் குற்றச்சாட்டுகள் பிணத்தின் மீது அரசியல் நடத்துபவர்களின் வார்த்தை என கூறினார். தேசிய அளவிலும் தமிழக அளவிலும் காங்கிரஸ் தனிமைப்படுத்தப்பட்டதற்கு தமிழகத்தைச் சேர்ந்த மத்திய அமைச்சர் சிதம்பரம் முக்கிய காரணம் எனவும் பொன் ராதாகிருஷ்ணன் கூறினார். காங்கிரஸை தனிமைப்படுத்திய பெருமைக்கு சொந்தக்காரர்கள் ஒருத்தர் ப. சிதம்பரம் அவர்கள்.
ப. சிதம்பரம் அவர்களை பற்றி பேசுவதில் நான் வெட்கப்படுகின்றேன். இந்த தமிழ்நாட்டிலிருந்து ஒரு நிதியமைச்சரை, ஒரு உள்துறை அமைச்சரை உருவாக்கி கொடுத்த பிறகும் கூட இந்த தமிழக மக்களை பற்றி, தன்னுடைய சொந்த தொகுதி மக்களை பற்றி கவலைப்படாத ஒரு மனிதரை இதுவரைக்கும் இந்தியாவுடைய எந்த பகுதி மக்களும் பார்த்திருக்க முடியாது. இந்த முறை தமிழக மக்கள் அதை திருத்திக் கொள்வார்கள் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்குது. முன்னதாக நடிகர் S.S. ராஜேந்திரன் மகன் SSR கண்ணன் மற்றும் பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்த 300க்கும் மேற்பட்டோர் பொன் ராதாகிருஷ்ணன் முன்னிலையில் பாரதிய ஜனதாவில் சேர்ந்தனர். மன்னார் வளைகுடா கடல் வழியாக இலங்கைக்கு அரிய வகை சங்குகளை கடத்த முயன்ற 4 பேரை கடலோர காவல் படையினர் கைது செய்தனர். இந்திய கடலோர காவல் படையினர் மன்னார் வளைகுடா கடல் பிராந்தியத்தில் சனிக்கிழமை அன்று காலை ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போது குருசடை தீவுக்கு பின்புறம் மர்மமான முறையில் நின்று கொண்டிருந்த நாட்டு படகை மடக்கி பிடித்தனர். படகை சோதனையிட்ட போது அதில் அரிய வகை குதிரை முள்ளி சங்குகள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து படகிலிருந்த 54 சங்குகளை பறிமுதல் செய்த கடலோர காவல் படையினர் சங்குகளை கடத்த முயன்ற 4 பேரையும் கைது செய்து மண்டபம் வனத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைத்தனர். மன்னார் வளைகுடா கடல் பிராந்தியத்தில் 3500க்கும் மேற்பட்ட அரிய வகை கடல்வாழ் உயிரினங்கள் உள்ளதாகவும் அவற்றை பாதுகாப்பதில் மீனவர்களுக்கும் பொறுப்பு உள்ளது என்றும் இந்திய கடலோர காவல்படை கமாண்டர் மோரே கூறினார். The Gulf of Mannar consists of around 3,500 species of various fishes, and it's a marine biodiversity area. And it is our duty to ensure that this marine diverse area is protected. The marine biosphere reserve is protected in all respects. It is the endeavor of the Coast Guard to ensure that these fishermen are well educated, sensitized about the marine environment, so that if the marine environment is protected well. கைது செய்யப்பட்ட 4 மீனவர்களிடம் வனத்துறை அதிகாரிகள் நடத்திய விசாரணையில் அவர்கள் கடல் வழியாக இலங்கைக்கு இந்த அரிய வகை சங்குகளை கடத்த இருந்தது தெரிய வந்தது. தேனி கூடலூர் வனப்பகுதியில் நாட்டு துப்பாக்கியுடன் சுற்றிய வாலிபரை வனத்துறையினர் கைது செய்தனர். தேனி மாவட்டம் கூடலூர் வனச்சரகத்திற்கு உட்பட்ட மங்களதேவி நாயக்கர் தொழு பகுதியில் வனத்துறை அதிகாரிகள் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அப்பகுதியில் துப்பாக்கியுடன் வாலிபர் ஒருவர் சுற்றித் திரிந்தார். ரோந்து பணியில் இருந்த வனத்துறையினர் அவரை பிடித்து விசாரணை நடத்தியதில் கூடலூரைச் சேர்ந்த செல்வம் என்பதும் அவர் வனவிலங்குகளை வேட்டையாட வந்ததும் தெரிய வந்தது. இதையடுத்து செல்வத்தை கைது செய்த வனத்துறையினர் அவரிடம் இருந்த நாட்டு துப்பாக்கியையும் பறிமுதல் செய்தனர். வனப்பகுதிக்குள் நக்சல்கள் நடமாட்டம் இருந்து வரும் நிலையில் துப்பாக்கியுடன் செல்வம் சுற்றி வந்தது போலீசாரிடம் சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தங்கத்தின் விலை சனிக்கிழமை அன்று சவரனுக்கு 40 ரூபாய் அதிகரித்திருந்தது. ஒரு சவரன் தங்கம் 22,296 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,787 ரூபாயாக இருந்தது. வெள்ளி கிராமுக்கு 50 காசுகள் அதிகரித்து 1 கிராம் 47 ரூபாய் 90 காசுகளுக்கு விற்பனையானது. பார்வெள்ளியின் விலை 44,760 ரூபாயாக இருந்தது. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தஞ்சையில் வெல்லம் தயாரிக்கும் பணியில் தொழிலாளர்கள் முழுவீச்சில் ஈடுபட்டுள்ளனர். தமிழகத்தில் 1000 ஆண்டுகளுக்கு முன்பே வெல்லம் பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. வாதம் மற்றும் செரிமான பிரச்சனைகளுக்கு மருந்தாகவும் வெல்லம் பயன்படுகிறது. கரும்பு சாறு மற்றும் பதநீர் கொண்டு தயாரிக்கப்படும் வெல்லம் சர்க்கரை பொங்கல் உட்பட பல்வேறு இனிப்பு உணவுகள் செய்வதற்கும் பயன்படுகிறது. தஞ்சை மாவட்டத்தில் பல இடங்களில் கரும்பு தோட்டம் அருகே கொட்டகை அமைத்து வெல்லம் தயாரிக்கும் பணியில் தொழிலாளர்கள் மும்மரமாக ஈடுபட்டுள்ளனர். கரும்பு சாறு எடுத்து அகண்ட பாத்திரத்தில் ஊற்றி 200 டிகிரி செல்சியஸ் வெப்பத்தில் சூடாக்கி பாகாக மாற்றுகின்றனர். அதை லேசான சூடுடன் கையில் உருட்டி உருண்டை வெல்லமும் அச்சுகளில் ஊற்றி அச்சு வெல்லமாகவும் தயாரிக்கின்றனர். இங்கு தயாரிக்கப்படும் வெல்லம் தமிழகம் முழுவதும் பல்வேறு மாவட்டங்களுக்கு அனுப்பப்படுகிறது. கரும்பை வெட்டி ஆலைகளுக்கு அனுப்புவதால் கிடைக்கும் வருவாயை விட வெல்லம் தயாரிப்பதால் அதிக லாபம் கிடைப்பதாக தொழிலாளர்கள் தெரிவித்தனர். எங்களுக்கு மில்லுக்கு வெட்டிவிட்டாக்க காசு சரியாக வர்றது கிடையாது. ஆகையினால பொங்கல் தீபாவளிக்கு வெல்லம் அச்சு வெல்லம் போடுவோம். அச்சு வெல்லம் போட்டு எங்களுக்கு போதுமான விலையும் கிடைக்கின்றது. வட்டு வெல்லமும் போடுவோம். அது கோயம்புத்தூர், ஈரோடு எல்லா சைடும் அனுப்புவோம். மருந்து பொருளாகவும் உணவு பொருளாகவும் பயன்படும் வெல்லத்தில் ரசாயன பொருட்கள் எதுவும் சேர்க்காததால் எளிதில் கெட்டு போகாது என்றும் தயாரிப்பாளர்கள் தெரிவித்தனர். மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு. வணக்கம்.